சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகளில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டியை கண்டுகளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் பால வெற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. பால வெற்றிவேல், இன்றைக்கு முக்கியமான மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இன்னும் 1 மணி நேரத்தில் 2:30 மணிக்கு போட்டி தொடங்குது. பெரிய திரையில காண ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகள் அப்படின்னு காலையில இருந்து செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வெயில் அதிகமாக இருக்கும். எவ்வளவு பெரிய திரை அமைக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வசதிகளை என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க? திலகா, உலக கிரிக்கெட் ரசிகர்களே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கிரிக்கெட் போட்டி பிற்பகலில் தொடங்குகிறது. துபாயில் நடைபெற்று வரும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில இந்தியாவும் பாகிஸ்தானும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இந்த போட்டியை சென்னை மக்கள் நேரில் கண்டுகளிப்பதற்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக பெசன்ட் நகர் மற்றும் மெரினா கடற்கரைகளில் மிகப்பெரிய LED திரைகளில் போட்டியை மக்கள் நேரில் காண்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடைய அந்த காட்சிகளில் பார்க்கிறோம். 32 அடி நீளமும் 18 அடி அகலமும் கொண்ட அந்த பிரம்மாண்ட திரை பெசன்ட் நகர் கடற்கரையில பொருத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் போட்டி தொடங்குவதற்கு 1 மணி நேரமே இருக்கும் நிலையில அந்த LED திரைகள் மற்றும் ஸ்பீக்கர்கள் போன்றவை பொருத்தப்பட்டிருக்கின்றது. சுமார் 7000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் போட்டியை நேரில் கண்டுகளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. போதுமான அளவு பாதுகாப்பு வசதிகளுக்காக காவல்துறையினர் நிறுத்தப்படுவார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல சென்னை நகரில் இன்று 34 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகி கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் பொதுமக்கள் இந்த பிற்பகல் போட்டியை கண்டுகளிப்பதற்காக கடற்கரைக்கு வரும் பட்சத்தில் அவர்கள் அதிக வெப்பத்தினால் பாதிக்கப்படுவார்கள் என்கிற அந்த ஒரு சூழலும் இருக்கிறது. இதன் காரணமாக மாலை 4 மணிக்கு மேல்தான் வெயிலின் தாக்கம் குறைந்த பிறகுதான் மக்கள் அதிகமாக வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இங்கு காவல்துறையினர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக முதலுதவி மையம் மற்றும் தண்ணீர் கொடுப்பதற்கான மையங்களும் அமைக்கப்பட்டு இருக்கிறதை தான் நம்ம பார்க்கிறோம். மேலும் கடற்கரை பகுதிகள் முழுவதும் மாநகராட்சியின் சார்பாக சுத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டும் இருக்கின்றது. இதற்கு முன்பு IPL போட்டியை கண்டுகளிப்பதற்காக இதுபோன்று LED திரைகள் அமைக்கப்பட்டாலும் அதைவிட பிரம்மாண்டமாக இந்த முறை விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் இத்தகைய ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. IPL போட்டியை காண்பதற்கு சென்னை மக்கள் அனைவரும் விரும்பி வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று மக்களோடு மக்களாக அமர்ந்து கிரிக்கெட் போட்டியை பார்ப்பதற்காக மக்கள் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். மேலும் மெரினா கடற்கரையிலையும் விவேகானந்தர் மண்டபத்திற்கு எதிர்ப்புறத்தில் மிகப்பெரிய ஒரு LED திரை அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது, 2023 அக்டோபர் மாதம் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கடைசியாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்திய நிலையில் இன்று ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியா அணியும் ரிஸ்வான் தலைமையிலான பாகிஸ்தான் அணியும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. முதல் போட்டியில இந்தியா பங்களாதேஷை வென்ற நிலையில பாகிஸ்தான் நியூசிலாந்திடம் தோல்வி அடைந்தது. இந்நிலையில இந்த போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற முனைப்பிலும் இந்தியா இந்த வெற்றியை தக்க வைக்க வேண்டும் என்கின்ற முயற்சியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய ஒரு சூழல்ல தான் சென்னை மக்கள் பிரம்மாண்டமாக கண்டுகளிப்பதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திலகா, கிரிக்கெட் ஆர்வலர்கள், ரசிகர்கள், சென்னை மக்கள் இதனை கண்டுகளிக்க வேண்டும் என்று விளையாட்டுத்துறை சார்பாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒருபுறம் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மக்களிடம் நாம் சொல்ல விரும்புவது மக்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதாக தான் இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலா.